வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு த்ரெட் இருக்குன்னா அந்த த்ரெட்டை வந்து டபுளாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன் ஆஃப் த எண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும், இன்னொரு எண்டு வந்து லாக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே காமிக்கிற மாதிரி தான். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடோடைய எண்டும் வந்து ஓப்பனில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து யூ ஷேப்பில் லாக்கில் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் சைடில் வந்து நாட் போட்டுருங்க. ரெண்டுத்தையும் வந்து பிடிச்சி நாட் போட்டுடுங்க. பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் உங்களோட தம் அண்ட் மிடில் ஃபிங்கர் நடுவில் வந்து அந்த த்ரெட்டோட நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் இதை எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடும் போது. ஓகேவா? ஸோ மிடில் ஆஸ் வெல் அஸ் தம் இன் பிட்வீனில் வந்து உங்களோட நாட் வந்து ப்ளேஸ் ஆகணும். அதிலேருந்து உங்களோட 4th ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ அது சைடாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பேக்வேர்ட்ஸ் ஆஃப் த மிடில் ஃபிங்கர் அந்த த்ரெட் வந்து என்னோடய ஹேண்டில் பாருங்கள், நல்லா பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தம் அண்ட் மிடில் ஃபிங்கர் அதில் வந்து எண்ட் நாட் வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஆகிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து பின் சைடாக 4th ஃபிங்கரோட பின் சைடாக கொண்டு போய் செகண்ட் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து லாக் பண்ணுறேன் அந்த த்ரெட்டை. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேண்டில் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும், எப்படி வந்து அந்த லாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது மூலயமா வந்து மேலே அந்த ஃப்ரேம் இருக்கும், நம்ம வந்து நீடில் இன்சைடு விட்டு இந்த த்ரெட்டை வந்து மேலுக்கா இழுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே என்னோடய ஹேண்ட் இருக்குது, நான் த்ரெட் வந்து பிடிச்சிருந்தால அந்த ஹேண்ட் வந்து ஃப்ரேமோட கீழே இருக்கும், பாட்டம் சைடில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நீடில் வந்து இன்சைடு விட்டு அந்த த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ செயின் ஸ்டிச் வந்து பேசிக்காக நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து கிளாக் வைஸ் ஒரு டைரெக்ஷன் சுற்றிட்டு மேலே எடுத்து நெக்ஸ்ட்டு நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இதை இன்டெப்த்தாக இன்னும் வந்து நான் வீடியோ போடுறேன். ஏன்னா அது வந்து கீழே உங்களோட ஹேண்ட் வந்து ஒரே பொசிஷனில் இருக்கக்கூடாது. அது வந்து நீடில் வர வர அந்த நீடிலில் வந்து த்ரெட் வந்து கிளாக் வைஸ் ஒரு டைம் த்ரெட் வந்து அதில் ரொட்டேட் ஆகணும். ஆகி தான் வந்து உங்களால் இந்த நீடிலில் த்ரெட்டை வெளியில் எடுக்க முடியும். ஓகேவா? இதை பற்றி நான் ஒரு ப்ரீஃப் வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.